ரெண்டு குட்டி பசங்க ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பா அடகு கடையில வச்ச மோதிரத்தை திருப்பலான்னு போறாரு. ஆக்சுவலா இவரோட முதல் மனைவி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பிள்ளைங்க தான் இந்த ரெண்டு பேருமே. இவர் கூட உட்கார்ந்து இருக்கவங்க தான் ரெண்டாவது சம்சாரம். எங்க அந்த ரெண்டு பசங்கன்னு கேட்கும் போது ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் தான் ஹோட்டல்ல உட்காந்து பொறுமையா குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன்னு பொய் சொல்றாரு. அந்த மோதிரத்தை பாக்குற இந்த குட்டி பையனும் கையில போட்டு பார்த்துட்டு அப்பா எனக்கும் இது மாதிரி மோதிரம் வாங்கி கொடுப்பான்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் நான் வாங்கி தரேன்ப்பா வாப்பான்னு சமாளிச்சு கூட்டிட்டு போறாரு. ஒரு நாள் இந்த சின்ன பையனும் சமையல் ரூம்ல போய் ஏதோ உருட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற இந்த பையனோட சித்தியும் சமையல் ரூம்ல போய் என்னடா எடுத்தன்னு கேட்கும் போது கையில 2 ரூபா காட்டுறான். எங்களுக்கே தெரியாம காசனா திருடுறியான அவங்க சித்தி போட்டு அடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுல இருக்கிற பாட்டியும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அந்த பாட்டியும் நான் தான் வெத்தலை வாங்குறதுக்காக 2 ரூபாய் எடுக்க சொன்னேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையனோட அப்பாவும் சித்தியும் 1 மாசம் கரும்பு வெட்டுறதுக்காக வெளியூர் போயிடுறாங்க. இந்த சின்ன பையனும் இந்த பாட்டி கிட்ட ஒன்னாலதான் பாட்டி அடி வாங்கினேன்னு சொல்றான். அதுக்கு இந்த பாட்டியும் சரிடா விட்ரா உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அப்பா புதுசா தம்பிக்காக வாங்கின அந்த மோதிரம் வேணும், அப்பாவும் சித்தியும் வர வரைக்கும் அந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு என்னடா சித்தி வர வரைக்கும் இந்த மோதிரத்தை நீ உன் கையிலேயே போட்டுக்கோன்னு இந்த பாட்டியும் தந்துடுறாங்க. இந்த மோதிரத்தை போட்டுட்டு ரொம்ப ஜாலியா வெளியிலனா சுத்திட்டு இருக்கான். தெரியாம ஒரு நாள் அந்த மோதிரத்தை எங்கேயோ கீழே போட்டு தொலைச்சிடுறான். மோதிரம் தொலைஞ்ச விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதோன்னு பயந்து 2 பேருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.